அன்பார்ந்த மாணவர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம யுஐடி சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 4ஆம் வகுப்பு தமிழ் பாடம் 7 சான்றோர் மொழி என்ற பாடத்திற்கான புத்தக பயிற்சி வினாக்கள் பார்க்க போகிறோம். முதலாவதாக நம்ம பார்க்க இருக்கிறது சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோமா. ஒன்றாவது பாருங்கள், தெள்ளிய இச்சொல்லின் பொருள் முதிர்ந்த. சரியா, சிவப்பு கலரில் கோடிட்ட இடத்துல நான் கொடுத்துருக்கேன், அதை பார்த்துக்கிட்டே வாங்க. ஆள் இச்சொல்லின் பொருள் 4 பதில் உங்களுக்கு கீழே இருக்குது. சரியான பதிலை மிஸ் டேஸில் எழுதி காமிச்சிருக்கேன், ஆலமரம். கயம் இச்சொல்லின் பொருள் நீர்நிலை. 4 ஆப்ஷன் பார்த்துக்கோங்க. அந்த கோடிட்ட இடத்துல இருக்கிறத நீங்கள் கைட்டை மறைச்சிட்டு கூட ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகே. 4வதாக புறவி இச்சொல்லின் பொருள் கீழே 4 பதில் இருக்குது. புறவினா என்னது? குதிரை. அடுத்ததா பெரும்படை இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஸ். 4 பதில் பாருங்கள். அதில் பதில் இருக்கு இல்லையா, பெருமை கூட்டல் படை, அதுதான். அடுத்தது நிழல் கூட்டல் ஆகும் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஸ். 4 பதிலில் நிழலாகும், இல் கூட்டல் அதை சேர்த்தா கிடைக்கிறது நிழலாகும், அதுதான். சரியா, இப்போ 6 சரியாக புரிஞ்சதா உங்களுக்கு? அடுத்தது போகலாமா? அடுத்ததான் நம்ம பார்க்குறது சொல் 1 பொருள் 2 கண்டுபிடி. அதாவது ஒரு சொல் இருக்கும், அதுக்கு 2 பொருள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். எடுத்துக்காட்டாக 1 கொடுத்துருக்காங்க, வயலில் மேய்வது ஆடு, அழகாய் நடனம் ஆடு. பார்த்தீங்களா, ஆடு அப்படின்ற ஒரே சொல்லு தான், அதுக்கு 2 பொருள் கொடுத்துருக்காங்க. வயலில் மேய்வது அப்படின்றதும் ஆடு தான், அழகாய் நடனம் அப்படின்றதும் ஆடு தான். இதுதான் ஒரு சொல் 2 பொருள். இதே மாதிரி உங்களுக்கு 5 கொடுத்துருக்காங்க. அதையெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். பார்க்கலாமா? மாதத்தின் மறுபெயர் திங்கள், நிலவை குறிப்பது திங்கள். அடுத்தது வகுப்பில் பாடம் படி, மாடி செல்ல உதவும் படி, படிக்கட்டுன்னு சொல்லுவோம்ல, அதுதான். வளைந்து ஓடுவது ஆறு. இந்த எண்ணின் பெயரும் 6 தான். இது எண்ணெய் குறிக்கக்கூடியது. முதல்ல இருக்கிறது நதியை குறிக்கக்கூடிய 6. பூக்களை தொடுத்தால் மாலை, அந்தி சாயும் பொழுது மாலை, சாயும் காலம் அப்படிம்பாங்க. சோற்றின் மறுபெயர் அன்னம், அழகிய பறவை அன்னம். இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதுதான் அன்னப்பறவை. இந்த பறவைக்கு ஒரு சிறப்பான குணம் இருக்குது. என்ன அப்படின்னா, தண்ணியும் பாலும் சேர்த்து வச்சோம் அப்படின்னா இந்த பறவை என்ன செய்யும்னா, பாலை மட்டும் உறிஞ்சி குடிச்சிட்டு தண்ணி அப்படியே கிண்ணத்தோடு விட்டுருமா. இதுதான் இந்த பறவைக்கு இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான குணம். சான்றோர் மொழி இந்த பாடத்தில் உள்ள புத்தக பயிற்சி வினாக்கள் எல்லாம் பார்த்தீங்க இல்லையா, உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். திரும்ப திரும்ப பயிற்சி செஞ்சு பாருங்கள், எழுதி பாருங்கள், இன்னும் நல்லா புரியும். மீண்டும் இன்னொரு வகுப்பில் சந்திப்போம். நன்றி.